விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் இரவோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கோ அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விரதத்தை துவக்கிடணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தானியங்கள், பயறு வகைகள், வெங்காயம், பூண்டு இந்த உணவுகளை தவிர்க்கணும். பழங்கள், தயிர், பால் மற்றும் எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கணும். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். நாள் முழுவதும் கிருஷ்ணரை போற்றி புகழும் பஜனை பாடல்கள் பாடுறது, மந்திரங்கள் உச்சரிக்கிறது, கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதைகளை படிக்கிறது, இந்த மாதிரியான பக்தி நடவடிக்கைகளில் ஈடுபடணும். மிக கஷ்டப்பட்டு விரதம் இருக்காம உற்சாகமாகவும் மகிழ்ச்சியான மனதுடனும் விரதத்தை கடைபிடிக்கணும். கிருஷ்ண பரமாத்மாவுடைய படங்களை அலங்காரம் செய்து பூஜை செய்து கிருஷ்ணனுக்கு பிடித்தமான இனிப்பு உள்ளிட்ட பொருள்களை நைவேத்தியமா படைத்து, நாம ஏற்கனவே நைவேத்திய பொருள்கள் சொல்லியிருந்தோம், அந்த பொருட்களை நைவேத்தியமா படைத்து நாம வழிபாடு செய்யணும். இப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால ஏராளமான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான நன்மைகள் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்